திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் புதிய பொருளாதார மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் ஆஸ்திரேலியா சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரிஸ்பேனில் பொருளாதார சீர்திருத்தங்களை மக்கள் ஒப்புதலோடு நிறைவேற்ற வேண்டும், பொருளாதார சீர்திருத்தம் என்பது தனித்து வர வேண்டும், அது அரசியல் அழுத்தங்களுக்கு அப்பாற்பட்டு அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அதன் நீட்சியாக அருண் ஜேட்லி நிதியமைச்சர் இரண்டாவது தலைமுறை பொருளாதார சீர்திருத்தங்கள், அதாவது 1991 முதலாக பொருளாதார சீர்திருத்தம் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. 23 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் பொருளாதார சீர்திருத்தத்தின் அடுத்த கட்டத்தை வேகப்படுத்துவதற்கான காலம் கணிந்திருக்கிறது. அதை நிறைவேற்றப் போகிறோம். அதன் ஒரு பகுதியாக மானியங்களை குறைப்பது, தொழிலாளர் சட்டங்கள், நில கையகப்படுத்தல் சட்டங்கள் போன்றவற்றிலே திருத்தங்களை கொண்டு வருவது, அதன் மூலமாக முதலீட்டை ஈர்ப்பது என்ற பல்வேறு விஷயங்களை தனது விருப்பமாக நிதியமைச்சர் ஜேட்லி சொல்லியிருக்கிறார். இந்த தலைமுறையில் பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு மானியத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருந்தால் அது அடுத்த தலைமுறையை கடனில் தள்ளிவிடும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். அவருடைய கரிசனம் என்பது மக்கள் நலனுக்காகவா, பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை காங்கிரஸ் அரசு வேகமாக நிறைவேற்றவில்லை, அதை காட்டிலும் பாஜக அரசு வேகமாக நிறைவேற்ற முற்படுகிறது என்கிற இந்த முயற்சியை நாம் எவ்வாறு பார்ப்பது? மக்கள் நலன், பொருளாதார நலன் சார்ந்து இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றனவா அல்லது வேறு நலன்கள் இதில் இருக்கின்றனவா? நம்மோடு பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் திரு கோ ஆனந்த், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கை நாராயணன். வணக்கம். இது ஒரு விரிந்த தலைப்பு. பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னா ஒரு நில ஆர்ஜித சட்டத்தையே 2 மணி நேரம் பேசலாம். தொழிலாளர் சட்டம் அதுபோல விரிவாக பேசத்தக்கது. அந்நிய முதலீட்டை ஈர்ப்பது என்றாலும் அது விரிவாக பேசத்தக்கது. அவர் சொல்லக்கூடிய மானிய குறைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு நம்ம பரவலாக விவாதிக்கலாம். அதில் முதற்கட்டமாக உங்களுடைய நால்வருடைய கருத்தையும் சுருக்கமாக அறிய விரும்புகிறேன். அவர் சொல்லக்கூடிய மானியம் என்பது பொருளாதாரத்தை அடுத்த தலைமுறையை தள்ளிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இப்போ இந்த இரண்டாவது தலைமுறை பொருளாதார சீர்திருத்தங்களை வேகப்படுத்துகிற போக்கு தெரிகிறது. அதற்கான காலம் கணிஞ்சிருச்சா? இந்த வேகம் என்பது வளர்ச்சிக்கானதா அல்லது மக்களை பாதிக்கக்கூடியதா? உங்களுடைய பார்வை. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அனைத்துமே, வரி விதிப்பு சட்டங்கள் உட்பட அனைத்துமே மத்திய தர வர்க்கத்தினரை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தன்னுடைய நோக்குங்கிறத நிதி மந்திரி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்கள் சேமிப்பை கை கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் வரியே இல்லாமல் கூட சீர்திருத்தத்தின் ஒரு பகுதி. இந்த கேள்வி பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் மத்திய அரசு காட்டக்கூடிய வேகம் என்பது வளர்ச்சிக்கானதா அல்லது மக்களை பாதிக்கக்கூடியதா? இல்லை, இது வளர்ச்சிக்கானது. அது எப்படி வளர்ச்சிக்கான விஷயம் எப்படி மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்க முடியல? இது ஒன்றுக்கொன்று முரணான விஷயம். இது மக்களின் நலனுக்கானது, வளர்ச்சிக்கானது. அப்படித்தான் நான் சொல்றேன். ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பார்வைகள் அவசியமானதாக போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா பொருளாதார சீர்திருத்தம் தான் நாட்டை உய்விக்கும், தொழில் வளர்ச்சியை பெருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமா சீர்திருத்த நடவடிக்கை வேணும்னு சொல்லக்கூடிய சாரார் இருக்காங்க. இல்லை, இது இந்தியாவின் தற்சார்பை பாதித்துவிடும், ஏழை பணக்காரனுக்கான இடைவெளியை அதிகரித்து விடும், பொருளாதார சீர்திருத்தம்ன்றதே ஒரு தீண்டத்தகாத சொல், அப்படி பார்க்கிற பார்வையும் இருக்கிறது. உங்க பார்வை என்ன? முதல் கட்ட சீர்திருத்தமே எந்த பலனும் இந்தியாவுக்கு கொடுக்காத போது இரண்டாவது கட்ட சீர்திருத்தத்தை நோக்கி இந்தியா போக வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகிறது. முதல் கட்ட சீர்திருத்தத்துக்கும் இரண்டாவது கட்ட சீர்திருத்தத்துக்கும் இவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கிறது. 91 மன்மோகன் சிங் கொண்டு வரும்போது அன்றைக்கு இந்தியா இருந்த நிலைமை என்பது வேறு. இன்னைக்கு 2014 அருண் ஜேட்லி பேசும்போது இந்தியா இருக்கின்ற நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடியை சந்தித்த பிறகு, ஒரு நிதி நெருக்கடியை சந்தித்த பின்னணியில் இவங்க இந்த ரிஃபார்ம்ஸை பத்தி பேசுறாங்க.
உலகம் முழுவதும் பேக்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணதெல்லாம் தப்பு, ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்து தப்பு, சீர்திருத்தம் கொண்டு வந்து தப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் ரிவர்சல்ல போயிட்டு இருக்கும்போது இந்தியா அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இந்தியா இன்னொன்று ரிஃபார்ம்ஸ் நாங்கள் சீர்திருத்தம் பண்ண போறோங்கிறது சாதாரண மக்களை எவ்வளவு வாட்டி வதைக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம இதுல மத்தியதர வர்க்க இதுதான் இந்த அரசாங்கத்தோட டாக்டிக்ஸா நான் பாக்குறேன். மத்தியதர வர்க்கத்தை கையில வச்சுட்டு மத்தவங்களை தாக்குறது, அப்புறம் மத்தியதர வர்க்கத்தை தாக்குறது, இப்படி ஒரு டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்றாங்க தவிர்த்து உண்மையில் இது மக்களுக்கு பலனளிக்க போகுதுங்கிறது தான் என்னோட வாதமா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன பத்திரி? மானியங்கள் கடுமையாக குறைக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைக்க மாட்டாரோங்கிற ஒரு பயம்தான் எனக்கு இருக்கு. வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 தாண்டி நம்ம எங்கேயோ வெர்ஷன் 5 பண்ண வேண்டிய ஒரு இது. ஆனந்த் சொல்ற மாதிரி இன்னும் உலகம் வந்து வேற திசையிலெல்லாம் ஒன்றும் போகல. அவங்க எங்கெங்க ஒவ்வொரு மேலை நாட்டிலையும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர பாதை மாற்றம்ங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம இன்னும் வேகமாக பல காரியங்களை செய்யணும். என் பயமே வேற. இந்த அரசு நான் எதிர்பார்க்கும் வேகத்தில் அதை செய்யுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே பயம். உங்க பார்வை என்ன நாராயணன்? இந்த அரசை பொறுத்தவரை பொருளாதார சீர்திருத்தம்ன்றது வார்த்தையை ஒழிய அவர்கள் பணக்காரர்களுக்கும் தங்களுடைய நண்பர்களுக்கும் அடித்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றிலே அடிக்கின்றார்கள். அதே நேரத்திலே நடுத்தட்டு மக்களையும் பாதிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம்னா உலகத்துல ஆயில் பிரைஸ் வந்து ஏறக்குறைய 35% குறைஞ்சிருக்கு, $78 வந்திருக்கு. ஆனா அவங்க 35% பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறைச்சிருக்காங்களாம் பாருங்க. இதுல வந்து $2 வேற ஏத்திருக்காங்க சத்தம் போடாம. ஆக இதனால ஒரு மாசத்துக்கு ஏறக்குறைய $1600 ஒரு ஆட்டோ கார் இருக்கோ இல்ல 2 வீலர் காருக்கு ஒரு $800 அதிகமாறுது. இப்படித்தான் மக்களை ஏமாற்றி பொருளாதார சீர்திருத்தம் என்ற பேரிலே என்ன இது அப்போ உலக பிரைஸ் இறங்கினோம் தான் சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க? இப்ப ஆயில் கம்பெனிஸோட பணத்தை ஏற்படுத்துறாங்க, ONGC ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸை ஏற்படுத்துறாங்கன்ற இது உண்மை இல்ல. அது ஒரு பிரச்சனை. இப்ப பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி பேசுறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1991 அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கையை வந்து ஆரம்பித்த போது நம்முடைய சேமிப்பு சதவீதம் கிட்டத்தட்ட 17% இருந்தது. இன்றைக்கு அது 31% இருக்கின்றது. ஆக புதிய பொருளாதார கொள்கையின் மூலமாக நன்மையே இல்லாட்டி வந்து உங்களுடைய சேமிப்பு வந்து பின்னாடி தான் போயிருக்கணும். மாறாக 23 வருடங்கள் வந்து மேல முன்னோக்கிதான் வந்திருக்கின்றது. இது வந்து புள்ளி விவரத்தினால தான் சொல்லுகின்றேன். அப்ப வந்து கண்டிப்பாக அமெரிக்க நாராயணன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒரு சங் பரிவார் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய உங்கள் வார்த்தை என்பது மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை திறந்து விட்டிருக்கிறார். நரசிம்மராவ் அவருடைய சீடர். இவங்க 2 பேரும் மன்மோகன் சிங் ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவங்க. அதெல்லாம் சிறப்பாக செய்ததால் தான் மன்மோகன் சிங் அவர்களை இந்திய நாட்டு பிரதமராக எங்களுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். எந்த ஒரு ஆனந்த் குறிப்பிட்டீங்க. சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் வங்கியோட ரேட்டை பொறுத்த விஷயங்கள். இன்னைக்கு வங்கியோட ரேட்டு 3 வருடங்களாக 8% ரெப்போ ரேட்டை வைத்திருக்காங்க. இதை குறைக்கவே இல்லை. இதை குறைக்கணும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம். என்னன்னா இது குறைஞ்சாதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனா இந்த பொருளாதாரத்துல 3 வருஷமா தேக்கமா இருக்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. இது ரெசெஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுல இது வந்திருக்கு. ரெப்போ ரேட்டை ஒரேடியா மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால இது சேவிங்ஸ் மற்ற விஷயங்கள் அல்ல. நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க எதை பார்க்கணும்னா இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா சமூக வளர்ச்சியில் இந்தியா எந்த அளவு வளர்ந்திருக்கு, ஒரு மனிதனை முன்னேற்றுவதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா அவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா எங்க இருக்கு? இதுதானே ஒரு குறியீடா இருக்க முடியும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆமா அதுதான் குறியீடா இருக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் குறியீடா இருக்க முடியாது. அதுல ஒரு மாற்று கருத்து என்ன வருதுன்னு சொன்னா, மனித வள குறியீடுகளை நீங்க சொல்றீங்க. ஒரு நாட்டின் பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரம் வளராம மனித வள குறியீடுகளும் வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. அதுதான் இன்ஃபிளேஷன்லயும் சொல்றோம். இன்ஃபிளேஷன் இன்னைக்கு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பண வீக்கம் என்பது இருக்கு. அது வீக்கம் என்பது ஆரோக்கியமான வீக்கம் இல்லைங்கிறோம். இன்னொரு பக்கம் பணம் ரொம்ப தட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பிரச்சனையா பார்க்கணும். நம்ம இந்த மனித வள குறியீடுகளே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல GDP வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சாதாரண மக்களை போய் சேரலாங்கிறதா உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸும் சொல்லுது. இன்னைக்கும் டாய்லெட் வந்து 60% இல்லைன்னு நீங்க கொடுக்குற ரிப்போர்ட், கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட். பேசலாம் ஒரு நிமிஷம். திரு ராமூர்த்தி, பொருளாதார சீர்திருத்தங்களுடைய அடிப்படைகளை பேசிட்டு அதுக்கு பிறகு பேசுறது பொருத்தமா இருக்கும். ஒன்று, அரசின் பங்கீடை, அரசின் தலையீட்டை குறைப்பது, தனியாரை ஊக்குவிப்பது, தனியார் தொழில் தொடங்குவதற்கான உகந்த சூழலை உருவாக்குவது, வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் இதன் மூலமாக நாடு வளரும்னு பார்க்கிற பார்வை ஒன்று. இன்னொன்று, இந்த பொருளாதார சீர்திருத்தத்தை பேசக்கூடிய எல்லோருமே மானியத்தை குறைக்க வேண்டும். உணவு மானியமானாலும் குறைக்கணும், உர மானியமானாலும் குறைக்க வேண்டும்,
சமையல் எரிபொருள் அல்லது பெட்ரோல் டீசல் மீதான மானியம்னாலும் அதையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மானியத்தை குறைக்கிறது தான் சீர்திருத்தம் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. குறிப்பா முன்னாள் நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி சொன்னார், இந்த மானியத்தை நினைச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிதியமைச்சரா இருக்கும்போது சொன்னார். இப்போ இது கடன் சுமையில அடுத்த தலைமுறையை தள்ளிடுன்றாங்க. பொருளாதார சீர்திருத்தம்ன்றது மானியங்களை குறைக்கிறது தான் பொருளாதார சீர்திருத்தமா? அது என்னன்னா, அந்த மானியங்கள் எதற்காக அந்த மானியம் தரப்படணுங்கிறதான் விஷயம். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க, ஓல்டேஜ் பென்ஷன். நான் தேனி மாவட்டத்திலிருந்து வருகின்றேன். நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 3000 4000 பேர் 25 வயதுலேருந்து 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அந்த முதியோர் பென்ஷன் தரப்பட்டு வருகின்றது. 25 வயசுல ஒருத்தர் முதியோரா அப்படி யாரான்றது தெரியாது. இன்றைக்கும் என்னால் காமிக்க முடியும், விசாரணை அப்படி நடத்தினால். ஆக மானியம் என்ற பெயரில் இல்லை 2 விஷயம் நீங்க இது வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காண்டி இதை சொல்றேன். நீங்க மானியம் என்ற பெயரில் மக்களுக்கு தேவையில்லாத அவங்களுக்கு கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறது அது நிறுத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் உணவுப் பொருளோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மானியங்கள் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கும். ஏன்னா உணவுப் பொருளுக்கு என்னன்னா முழுக்க ஒரு தன்னிறைவான ஒரு நிலையை நம்ம எட்டவில்லை. நிச்சயமாக இதை பற்றின சர்வதேச அரங்குகள் எல்லாத்திலுமே நரேந்திர மோடியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உணவு பொருட்களை பொறுத்த மட்டும் இல்லை, விவசாயத்தை பொறுத்த மட்டும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு குறைய போவதில்லை, அது நீடித்திருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். மானிய குறைப்பு தான் பொருளாதார சீர்திருத்தம். பொருளாதார சீர்திருத்தத்தில் மானிய குறைப்பு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. மானியங்கள் அதிகமாக கொடுக்க மத்திய அரசுக்கு கையில் இருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு வேற எந்த விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது. கடன் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும். கடன் அதிகமாக வாங்கும் பொழுது கிரவுடிங் அவுட் அப்படிங்கிற வகையில் தொழில்களை செய்ய வேண்டிய நிறுவனங்களுக்கு கடன் கிடைக்காது, அல்லது அதிக வட்டியில கடன் அவங்க வாங்க வேண்டியதா இருக்கும். இப்போ ரிட்டர்ன்ஸ் இருக்காது. இப்போ ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நான் போய் எதுக்காக ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நான் முடங்கி போறேன். இந்த பிஸ்கல் டெபிசிட் அதிகமாகிறதுங்கிறது வெரி டேஞ்சரஸ். அதை இடதுசாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் அதிகமா எவ்வளவு தூரம் வேணாலும் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. பிஸ்கல் டெபிசிட் கான்செப்டே FRBM ஆக்டுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பிஸ்கல் டெபிசிட் பத்தி பேசியிருக்கோம் நம்ம. ஆனா FRBM ஆக்ட் போட்டு நமக்கு நாம ஒரு விலங்க போட்டுட்டு 4.1 தாண்ட முடியாது, தாண்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு கட்டுப்பாடை போட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க மானியம் ஒரு 1.5 லட்சம் கோடி இந்தியாவில் மானியம் கொடுக்கப்படுகிறது. அது ஏழைகளுக்கு எவ்வளவு பல கோடி மக்களுக்கு 1.5 லட்சம் கோடி கொடுக்குறீங்க. வெறும் சில ஆயிரம் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு வருடம் 5.5 லட்சம் கோடி டாக்ஸ்ல வெய்வேர் கொடுக்குறீங்க. வரி ஏய்ப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் கையில எல்லா அதிகாரமும் இருக்கின்ற கவர்மெண்ட் அந்த 5.5 லட்சம் கோடியை வாங்கி இந்த 1.5 லட்சம் கோடி சாதாரண மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பதில் என்ன கஷ்டம்னு கேட்கிறோம். இதுதானே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு சேமநல அரசுன்னு சொல்லும் போது ஒரு சேமநல அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு கார்பரேட்டுகளை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் நாங்க கஷ்டப்படுறோம். அதுதான் இந்த ரிஃபார்ம்ஸ்ல சீர்திருத்தங்கள்ல அடிப்படை கோளாறா நாங்க பார்க்கறாங்க. ஒரு தவறான எண்ணத்தை அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்ல. நான் உங்க கார்பரேட் நான் சொல்றேன், இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கார்பரேட்டுகளை பாதுகாக்கதான். ஏன்னா இன்னைக்கு பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டே வருது. நீங்க மானியத்தையும் குறைச்சீங்கன்னா இன்னும் வாங்குற சக்தி இன்னும் குறைய போகுது. ரிஃபார்ம் கொண்டு வரச்சே ரிஃபார்ம் வித் த ஹியூமன் ஃபேஸ் அப்படின்னு தான் கொண்டு வந்தோம். அதனால தான் இவர் சொன்னார், ஆனால் தவறாக சொன்னார். இந்த கடந்த ரிஃபார்ம் வந்தப்புறம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் தவறு. முதல் முறையாக கடந்த 5 வருடங்கள்ல ரூரல் இந்தியாவும் புவரும் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது இவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இதை மாற்றினார்கள்னா இந்தியாவில் ஒரு புரட்சி எழும். ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு முதலாக அவங்க வேணா மானியம் சொல்லட்டும், சோசியல் நெட் கொடுக்கணும். உணவுக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் சரி, இன்னைக்கு கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்டத்துக்கான இதையெல்லாம் பேசச்சு. அடித்தட்டு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது வளர்ச்சி வேணும். அதுல எங்களுக்கு எந்த விதம், அதில் தான் நாங்கள் கம்யூனிஸ்டை விட மாறுபடுறோம். ஆனால் வளர்ச்சி வித் ஹியூமன் ஃபேஸ், ஒரு மனித முகமுள்ள அடித்தட்டு. காந்தி சொன்னாரு, வறியவர்களும் வறியவர்கள், எளியவர்களிலும் எளியவர்கள். அதை கொண்டுதான் எங்கள் அரசு செய்தது. எங்களுடைய ஒவ்வொரு காரியமும். சில பேர் கேட்டாங்க, ராப் த பீட்டர் அண்ட் பே த பால். பீட்டரான ஒரு ரிச் பீட்டரை ராப் பண்ணி ஒரு ஏழை பாலுக்கு கொடுக்கறதுல தவறே கிடையாது. அதை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு ராப்ன்றது டாக்ஸேஷன் சொல்றோம். இவர்கள் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது ஒன்று, செய்வது ஒண்ணு. மேக் இன் இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா மேட் இன் ஆஸ்திரேலியாவுக்கு 6000 கோடி ரூபாய் அங்க மைன் ஆரம்பிக்கிறதுக்காக அதானிக்கு கொடுக்குறாங்க. இதுதான் பொருளாதார சீர்திருத்தமா? இதுதான் அது ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை சேர்ந்து செய்யணுமான்றது இல்ல. பிளாக் மணியை பத்தி பேசுறோம். பிளாக் மணியை இவங்க பேச சொன்னாங்க. போன முறை எங்க பொருளாதார சீர்திருத்தத்தை பத்தி பேசச்சு.
சொன்னாங்க. வேற ஒரு சப்ஜெக்ட் நம்ம இல்ல ஏன்னா அது பொருளாதார சீர்திருத்தம் தான் பேசுறோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பார்ட்டிசிபேட்டரி நோட்டை அவாய்ட் பண்ணாங்க. வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. கொண்டு வந்தாங்களா? ஏறக்குறைய 70,000 கோடி ரூபாய் கோல்டு ஸ்விஸ் பேங்க்ல இந்த கடந்த 6 மாதத்துல வந்திருக்கு. $242 பில்லியன் பார்ட்டிசிபேட்டரி நோட்டா இந்த இதுல வந்திருக்கு. இவர்கள் பேசியது ஒன்று செய்வது ஒன்று என்பதுதான் இது. இவர்களுக்கு செய்வதற்கான கால அவகாசம் இல்லை, எல்லாம் பொய். சரி, அது வேற ஒரு சப்ஜெக்ட். திருப்பத்ரி, இதுல 2 விஷயம் சொல்றது. ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது, பொருளாதார சீர்திருத்தம் வரும்போது, அந்த சீர்திருத்தத்துக்கு மனித முகம் இல்லை, அது ஒரு எந்திரத்தனமாக இருக்கு. ஏழை எளியவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள்ட்ட பரிவு காட்டக்கூடியதாக ஒரு ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அண்மை காலத்துல வருது. அதோட சேர்ந்து இன்னொரு சொல்லும் வருகிறது. growth மட்டும் இல்ல, the growth should be for all, that should be inclusive growth அப்படின்ற ஒரு சொல் சொல்றாங்க. அனைவருக்குமான வளர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி. இந்த 23 ஆண்டு கால வரலாறு பார்த்தோம்னா சென்னையிலேயே எடுத்துக்கொண்டாலும் இந்த தெருக்கல்ல BMW காரை பார்க்கிறோம், ஆடி கார் பார்க்கிறோம், பென்ஸ் கார் பார்க்கிறோம், பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள காரை பார்க்கிறோம். அதே கார் போகிற பாதையினுடைய பக்கத்துல நடைமேடையில சாதாரண மனிதன் ஒரு வீடு இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கிறோம். இந்த பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்ற ஒண்ணுக்கு ஹியூமன் ஃபேஸ் வேணும் அப்படின்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது சொல்வதற்கு நல்லா இருந்தாலும் இதில் செயல்படுத்துறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இது பொருளாதார வளர்ச்சி ஒரு ஊரை நடக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். ஏழைகள் உடனே அந்த இடத்துல குமியத்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இருக்கும் இடத்துல அவர்களுக்கு தேவையான வளர்ச்சி இல்லைங்கிறப்ப அவங்க இங்க வர வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க எங்க தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. நீங்க அவங்களை இப்ப பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை எடுங்க, அந்த இடத்துல இருந்து வேற யாரோ ஒருத்தர் அந்த பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. இதை செய்து முடிக்கிறதுக்கான கால அவகாசம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் இன்றைய நிலை. இப்போ எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரப்பையும் அதுலேருந்து உடனடியாக பயன்பெறக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் PhD பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு புது ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறீங்க, அதை யார் அதை எடுத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர் அதிகபட்சமா ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு அதுலேருந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாரு. இன்னொருத்தர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து அதுலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இதை நீங்க இதை ஈக்விட்டபிளாக இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் பொய் சொல்ல விரும்பல, இது எல்லாருக்கும் சமமாக ஒரு வளர்ச்சி போகும்லாம் நான் நினைக்கல. ஆனா ஒருவருக்கு ரொம்ப எவ்வளவு வளர்ச்சி போனா போயிட்டு போகுது. பிரச்சனை இந்த வாதத்தை நீங்க ஏற்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது சமீப காலமாக இந்த பொருளாதார சீர்திருத்தத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனமே இந்த வளர்ச்சியை ஊக்குவித்தது. ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமான வளர்ச்சி, ஏழை பணக்காரனுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்திருச்சுன்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? என்னுடைய கருத்துல இந்த இன்இக்வாலிட்டிங்கிறது இந்த ஆரம்ப கட்டத்துல கடுமையாக அதிகரிக்கும். இது ஏன் எவ்வளவு வருடங்கள் கொஸ்டின். நீங்க 1991ல மன்மோகன் சிங் திறந்து விடும்போது இதே தான் சொன்னாரு. கசப்பு மருந்துனாரு, டைட்டன் ஒரு பெல்ட்னு சாதாரண மக்களை பார்த்து சொன்னாரு. 23 வருஷமா சாதாரண மக்கள் டைட்டன் பண்ணி தான் உட்கார்ந்திருக்காங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மையே கிடையாது. நான் சொல்றேன், அதுல இருந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிடம் இன்டரப்ட் பண்றேன். தயவு செய்து நீங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க. இந்தியாவுல இது குறைஞ்சிருக்கா இல்லையா? வறுமையில இருக்கிறவங்க சதவீதத்தையும் சரி மக்கள் தொகையிலும் குறைஞ்சிருக்கா இல்லையா? அதனால இது தவறு இல்ல. நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிடம் கொடுங்க, நீங்க பேசுங்க. வறுமை கோடுக்கான அளவை குறைச்சிருக்கீங்க. அளவை குறைக்கல. அதே அளவு தான் கேலரிஃபிக் வேல்யூ இருந்தது, அதே அளவு தான் எல்லாம் இருந்தது. அது ஒரு அடி என்னைக்குமே ஒரு அடி தாங்க. நான் என்ன சொல்றேன், ஆனா அதிகமாக பணம் சம்பாதித்தவர்களுக்கும் குறைந்தமாக பணம் சம்பாதித்தவர்களுக்கும் உள்ள இது இடைவெளி அதிகரித்திருக்கலாம். ஆனாக குறைந்த அடித்தட்டில் இருந்தவங்க நீங்க நான் கேக்குறேன் சார், சென்னையில சைக்கிள் பாக்குறீங்க சார், ஒரே ஒரு நிமிடம். சென்னையில சைக்கிள் பாக்குறீங்களா, ஸ்கூட்டர் பாக்குறீங்களா, மோபெட் அதிகமா பாக்குறீங்களா? சைக்கிளே பார்க்க முடியல. ஒரு நிமிடம். அதாவது ஏழைகளாகவே இருக்கிறாங்க, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகிறாங்க. அதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு அதிகரித்தால் அந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கக்கூடிய சமூகம் நீதியான சமூகமா? இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. ஆனா பணக்காரர்களுடைய வாழ்க்கை தரம் அதை விட அதிகமா உயர்ந்திருக்குன்னா ஒத்துக்கலாம். ஆனா நீ ஏழைகளாக இன்னும் ஏழைகளா இருக்காங்கன்னா அது பொய்யான வாதம். கடந்த 21 வருடத்துல அது நடக்கலங்கிறது உண்மை. அதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். நீங்க இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்த்துப்போம். இப்ப எல்லாரும் இப்ப இன்னைக்கு வாங்குற இன்கம் டபுள் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப அந்த கேப் ஆப்வியஸ்லி அதிகமாகும். ஆனா நீங்க உங்களுக்கு தேவை, நீ அவன் என்ன சம்பாதிக்கிறாங்கிறது நீங்க ஏன் பாக்குறீங்க? உனக்கு சாப்பாடு கிடைக்குதா? இனஃப் பீப்புள், இந்த புவர் செக்ஷன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கு மிடில் கிளாஸ் ஆகியிருக்காங்க.
இது நீங்க மறுக்கவே முடியாது. இதை கட்சி சார்பற்று இதை பார்த்தீங்கன்னாலே கட்டாயமாக 1990களுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு, பாசிட்டிவான மாற்றம் வந்திருக்கு. இது இல்லைன்னு சொல்ற ஒரே ஆள் இடதுசாரியா மட்டும்தான் இருப்பாங்க. நான் சொல்லலங்க, நீங்க கொடுத்திருக்கின்ற புள்ளி விவரங்கள் தான் நான் பேசுறேன். நீங்க கொடுத்த புள்ளி விவரங்கள் தான் நான் சொல்றேன். நானே நீங்க கொடுத்த புள்ளி விவரங்கள் தான் என்ன சொல்லுகிறதுனா 1990க்கும் 2000க்கும் உள்ள புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அன்னைக்கு லேபருக்காக நீங்க கொடுத்தது 30%. ஒரு பொருள் இருக்குன்னா, இந்த கிளாஸ் இருக்குன்னா, இந்த கிளாஸ்ல 30% லேபருக்காக தயாரிப்புக்காக கொடுத்தது, கூலியா கொடுத்தது. இன்னைக்கு அது 10% குறைஞ்சிருக்கு. ஆனா லாபத்துல அன்னைக்கு 20% இருந்தது. இதுல நெட் வேல்யூல 20% லாபத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு 60% லாபம் உயர்ந்திருக்கு. இதுதான் இன்இக்வாலிட்டி நம்ம சொல்றோம். ஒரே நிமிஷம் இருங்க. இதான் இன்இக்வாலிட்டி சொல்றோம். இதை தாண்டி பிளானிங் கமிஷனா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, வறுமை கோட்டு கீழே எப்படி குறைக்கிறார்கள் என்றால் 15 கெலோரிஸ் வச்சு பேசுறது இல்ல. அதுதான் அமெரிக்கன் சொல்றேன். என்னன்னா கெலோரிஸை வச்சு இன்னைக்கு பேசுவோம் நம்ம. அப்போ வறுமை கோட்டை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அப்ப எங்க இருக்காங்க இந்தியான்னு பாத்தீங்கன்னா அப்ப இன்னும் பின்தங்கி இருப்பாங்க தான் பாக்குறோம். ஆனா நீங்க 15 ரூபா 12 ரூபா 1 ரூபா அப்படின்னு பிக்ஸ் பண்ணும்போது தான் இந்தியா வறுமை கோட்டுக்கு மேல நிறைய பேர் போயிட்டு அது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்களே தவிர்த்து உண்மை அது இல்ல. அதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. எங்க புள்ளி விவரம் கிடையாது. அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரங்கள் தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நாராயணன் சார், உங்கள்கிட்டயே கேட்கணும். நீங்க உங்க யூபிஏவோட மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட், பட்ஜெட்டரி சப்போர்ட்டோட வந்த மிகப்பெரிய ஸ்கீம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலி அப்படின்னு ஆரம்பித்த ஒன்று, ஆண்டுக்கு 100 நாளாவது அவனுக்கு வேலை கொடுத்தால் போதும், குறைந்தபட்சம் அதை உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்ற ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் அதுன்னு சொன்னா, இந்த பொருளாதார வளர்ச்சி அந்த மக்களை சென்றடைந்திருந்தால், இந்த பொருளாதார சீர்திருத்தத்தினுடைய பலன் அவர்களுக்கு சென்றடைந்திருந்தால் அரசாங்கம் இந்த இன்டர்வென்ஷனை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி போகலன்றதுனால தானே அரசாங்கம் இதுல இன்டர்வென்ட் பண்ண வேண்டியிருக்கு. நியாயமான கேள்வி. அதுதான் அரசாங்கத்துடைய வேலை. சில நேரங்கள்ல இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது அடித்தட்டு மக்களுக்கு அது உடனே சென்றடையாது என்ற காரணத்தால இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுல அரசாங்கத்துடைய முக்கிய கடமை இந்த மாதிரி சோசியல் நெட், அவங்க அடித்தட்டுல இருக்கவங்க இல்லைன்னா ஒரு பெரிய புரட்சி இருக்கும், அது தவறும் கூட. அதனால இந்த நாட்டுடைய நீங்க சொல்றது அது இல்ல. இவர் பத்ரி போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அரசாங்கத்தின் இன்டர்வென்ஷன் தேவையில்லை. பொருளாதாரம் வளரும் போது பொருளாதாரத்தை தனியா நீங்க இயல்பாகவே அதனுடைய வளர்ச்சி சாதாரண மக்களை சென்றடையும். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல காங்கிரஸ் ஒரு முழு ஈடுபாட்டோட செயல்பட்டது என்பதுல வேற விஷயம். உங்களுடைய வேலை எங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நீங்க வேலை செய்ய பார்த்தோம். நாங்க வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க செய்து எப்படி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மோதலாக ஏதோ பார்க்க வேண்டாம். இது ஒரு பரந்த சப்ஜெக்ட். இது மக்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன, இன்றைக்கு அரசியல் எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விவாதமோ அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கைகள் நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக, வாழ்க்கையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியதா இருக்கு. இதை பற்றின புரிதல் நம்முடைய மக்களுக்கும் நமக்கும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. திரு ராமூர்த்தி, மானிய குறைப்பு அப்படின்ற ஒன்று இப்ப நம்ம தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிறதா இருக்கிறது. 2010 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உர மானியத்தை குறைச்சாங்க. ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானியம் சொல்லி மானியத்தோட அளவை தீர்மானிச்சுட்டு விலையை நீங்க பொது சந்தையில் என்ன விலையோ நீங்க விற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுனால எல்லா உரங்களுடைய விலையும் 3 மடங்கு 4 மடங்கு ஏறிச்சு. அந்த ஆட்சியில பெட்ரோலை டீகண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த ஆட்சியில டீசல் விலையை எண்ணெய் நிறுவனமே தீர்மானிச்சுக்கலான்றாங்க. இப்போ இருக்கிறது எல்பிஜி கேஸ் மட்டும்தான், சிலிண்டர் தான். அதுக்கும் மானியத்தை வீட்டுக்கு தர்றோம், அவங்கவுங்க தனி கணக்குக்கு தர்றோன்றாங்க. இப்போ மானியத்தை குறைப்பது அப்படின்றது பொருளாதார சீர்திருத்தத்தினுடைய ஒரு நடவடிக்கையா அப்படின்னு கேட்டேன். இன்னொன்று, அவர் சொல்லக்கூடிய ஜெட்லி சொல்லக்கூடிய கருத்து பற்றாக்குறையே போறதுன்றது நல்ல விஷயம் இல்லைன்றார். தமிழ்நாடும் பற்றாக்குறை பட்ஜெட்டை தான் போடக்கூடிய ஒரு மாநிலம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பழகன் நிதியமைச்சராக இருந்த அன்பழகன் சொன்னார், பற்றாக்குறை பட்ஜெட் என்பது தவறு கிடையாது, பற்றாக்குறை என்பது ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி. தனி மனிதன் பட்ஜெட்டை கடனுக்கு மேலே செலவு பண்ணாங்கன்னா, வருமானத்துக்கு மேலே செலவு செய்தால் தவறு. ஆனால் ஒரு மக்கள் நல அரசு, வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அரசு என்பது கடன் வாங்கியேனும் செய்தாலும் தவறில்லை, பற்றாக்குறை தவறில்லைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த மானியத்தை குறைக்கணும்னு சொல்லி இவ்வளவு தீவிரம் காட்டுறது ஏன்? இல்லை, முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் உரம். ஏன்னா இந்த உரம் மானியம் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, அது விவசாயிக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. உரம் மானியம் விவசாயிக்கு போகிறதே கிடையாது. கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பணம் அது போகிறது இல்லை. மானியம் கொடுத்த போது கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அந்த பொட்டாசி ஆகட்டும் அல்லது நைட்ரஜன் ஆகட்டும் அவங்க என்ன விலைக்கு கொடுக்கணும், எம்ஆர்பி எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி நிர்ணயித்து விட்டு அந்த நிறுவனத்துக்கு மானியம் கொடுத்தாங்க. இப்போவும் மானியம் தர்றாங்க. மானியம் இவ்வளவுதான் மானியத்தை நிர்ணயிச்சுட்டு விலை எவ்வளவுக்கு நாளும் நீங்க கீழே சந்தையில் எவ்வளவுக்கு நாளும் வித்துக்குங்கன்னு சொல்லி இப்ப கொடுக்குறாங்க. இப்போ அரசாங்கம் அதனுடைய மானியத்தை குறைச்சிருக்கிறதுனால
மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ விலை வந்து 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கு. இல்லை, இது நீங்கள் வந்து அதான் நான் சொல்லுகின்ற மாதிரி வந்து என்னன்னா, அந்த உர மானியங்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து விவசாயத்தை வளர்க்கலை அப்படிங்கிறது ஒரு வாதமாகத்தான் தொடர்ந்து வந்து இருக்கிறது. ஏனென்றால் உரத்தின் மூலமாக உற்பத்தி அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் ஒரு இது வளர்ச்சியாளர் என்றார். எங்க பேசுறாங்க எனக்கு புரியல. கஷ்டம். இல்லை அவர் வந்து அது அவருடைய கருத்து. அது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அது இருக்குதுன்னு இல்லைன்னு போடல கெமிக்கல், அது ஒரு ரசாயன உரமே இல்லாத விவசாயம் நல்லதுன்ற கருத்தை நிறைய பேர் இப்ப பேசுறாங்க. ஆனால் அது நம்முடைய உணவு தேவையை நிறைவு செய்து விடாது. விவசாயிகளே அதற்கு தயாராக பருவாரியான இடங்கள்ல இல்ல. அது ஒரு லட்சியமாக இருக்கலாம். ஆனா நம்ம இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இவ்வளவு உணவு தேவையை அது பூர்த்தி செய்யுமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய கேள்வி, மானியத்தை வெட்டுவது அப்படின்னு போறது இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் ஏன் பார்க்குறீங்க? விவசாயத்துல நவீன தொழில்நுட்பத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் இதே அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. அதற்கான மானியங்களும் அதிகரித்திருக்கின்றன. நீங்க வந்து என்னன்னா, நீங்க முன்னாடி வந்து இரிகேஷன்ல கூட சொட்டு நீர் பாசனத்திற்கான முக்கியத்துவம் இப்போ அதிகரித்திருக்கின்றது. அதற்கான மானியங்களும் வந்திருக்கின்றன. அதனால வந்து என்னன்னா, விவசாயத்துல வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி போகும்போது என்னன்னா, அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி அதை அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மானியம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனா முதலாளிகள் இந்த விஷயங்கள் வந்து இன்சென்டிவாக, அது நல்ல வார்த்தையாக, இது சப்சிடி, அது இன்சென்டிவ்ங்கிறது ஒரு வார்த்தை ஜாலங்களே இன்னைக்கு பாக்குறோம். நம்ம நான் என்ன பார்க்கறேன்னா, உணவுக்கான மானியம், கல்விக்கான மானியம், சுகாதாரத்துக்கான மானியம் ஒரு அரசு கொடுக்க வேண்டும். அதுதான் சேமநல அரசு. மீதி மற்ற விஷயங்களை நீங்க பேசுறது, மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம், என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த 3த்துலயும் வெட்டு வச்சுட்டு இன்னைக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 கோடி மக்கள் பலனடைக்கிற ஒரு திட்டம். அதுக்காக அரசாங்கம் கொடுக்குற மானியம் வெறும் 35,000 கோடி. 5 கோடி மக்களுக்கு 35,000 கோடி அரசாங்கம் கொடுக்க முடியாதுன்னு குறைக்கணும்னு சொல்லிட்டு பத்ரி சொல்றாரு. அந்த அரசாங்கம் சொல்லுகிறது. அதுக்கான நோட் ரெடி ஆயிடுச்சு. அதுல நிறைய ஊழல் இருக்கு. அதை மாற்றி அமைப்பாங்க சொன்னாங்களே ஒழிய வந்து நீங்க மானியத்தை குறைக்கணும். ஊழல் மானியம் குறைஞ்சிருச்சு. 200 மாவட்டங்களுக்கு சுருக்குறாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இல்லங்கறாங்க. மன்னிக்கணும். அது வந்து விவசாயத்தை பல இடங்கள் அழிச்சிருக்கின்றது. இந்த தேசிய ஊரக வாய்ப்புங்கிறது பல இடங்களில் விவசாயத்தை அழிச்சிருக்கின்றது. அதை நீங்க பார்க்கணும். பல இடங்கள்ல இன்னைக்கு வேலையே நடக்கலைங்க. போய் கேளுங்க. 10 வாரம் இல்ல வரல. நான் கன்னியாகுமரியில நான் வந்து இங்க டிவில மட்டும் பேசுறாள். நான் மக்கள் கூட உட்கார்ந்து பேசிட்டு 10 வாரத்துக்கு கன்னியாகுமரியில வரல. பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து 100 ஊரக வேலை வாய்ப்பு நடக்கிறதே இல்ல. இதான் உண்மை. இல்லன்னு சொல்லாதீங்க. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து விவசாயத்தை அழிக்கின்ற ஒரு திட்டமாக தான் இருந்திருக்கின்றது. இல்ல ரூரல் சைடுல சிறு விவசாயிகளை அழித்து விட்டது அந்த திட்டம். என்னோட கடுமையான ஆர்குமெண்ட், ரூரல்ல சிறு விவசாயிகளுக்கு வந்து என்னன்னா, சிறு விவசாயத்தை முற்றிலுமாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அழித்து விட்டது. இது நீங்க இல்லன்னு சொன்னா கிராமத்தில் இருக்கிற இதற்கு வந்து 2 ஆய்வுகள் வந்திருக்கின்றன. ஒரு ஆய்வு சொல்ல விவசாயத்தை அழிச்சதா இல்லையாங்கிறதா அது நான் நேரடியா நிலக்கிழார்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுற வாதம் இல்ல. விவசாய கூலிகள் இல்ல, இது பற்றி நிலக்கிழார்களுக்கு பாதிப்பு விவசாயம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது. இதை பற்றி ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார ஆய்வாளர்கள் செய்த ஆய்வுல இருந்து விவசாயிகளை நான் பார்க்கின்றேன். நீங்க வந்து பொருளாதார அறிஞர்கள் நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அவங்க விவசாயிகள் சொல்கின்றார்கள் எங்களுடைய விவசாயத்தை இந்த திட்டம் அழிச்சிட்டு. அவங்க சொன்ன கருத்து விவசாய கூலி தொழிலாளர்கள் நாராயணன் சொல்லலாம். விவசாயிகள் ஒப்புக்கொள்வார். விவசாயத்தை நகர்த்தலாம். விவசாயிகள்ல பெரு விவசாயி, சிறு விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயத்தை கொத்தடிமையாக இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து, விவசாய கூலி தொழிலாளர்களுடைய வேலை ஊரக பகுதிகளில் அவங்களுடைய ஊதியம் இதனால் உயர்ந்திருக்கிறது அப்படின்ற வாதம் இருக்கு. அது நம்முடைய விஷயம் இல்ல. இல்ல மானியம் ஒரு விவசாயிகள் அழிவுங்கிறது மானியத்துக்கு வந்திருக்கு. 365 நாள் ஒரு வருடத்துல 45 நாள் தான் ஆவரேஜாக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுத்ததாக அரசாங்கத்தோட புள்ளிவிவரம் சொல்லுது. 45 நாள் தான். மீதி 320 நாள் அந்த விவசாயிக்கு எங்க வேலை கிடைக்கிறது, அவன் என்ன பண்றாங்கிறது கொஸ்டினபிள். இவர் சொல்ற மாதிரி ஆள் இல்லைங்கன்னா அப்ப 320 நாள் சும்மா இருக்கானாங்கிற கேள்வி வருதுல. ரெண்டாவது 5 கோடி மக்கள் பலனடைகிற திட்டம் 35,000 கோடி. அதை வந்து இந்த அரசாங்கம் கட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கருப்பு பணம் வந்து 35 லட்சம் கோடி இருக்கு. வெறும் 5000 பேர் கிட்ட இருக்கு. அரசாங்கம் அதை எடுக்குமா இதை எடுக்குமாங்கிறத கேள்வி. அப்ப இந்த அரசாங்கத்தின் மட்டும் இருக்கின்ற கேள்வி, மேக்சிமம் குட் ஃபார் மேக்சிமம் பீப்புளா இல்ல மேக்சிமம் குட் ஃபார் மினிமம் பீப்புளாங்கிறதா கேள்வி. நாங்க என்ன கேட்கறோம், மினிமம் குட் கொடு, அதிகமான மக்களுக்கு மினிமம் குட் கொடுங்கிறதா ரேகா திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஆனா இவர்கள் பார்ப்பது என்பது மேக்சிமம் குட், அதிகமான நன்மை மினிமம் பீப்புள் கொடுக்கணும், குறைந்தபட்சமா இருக்கின்ற மக்கள் கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இதுதான் வித்தியாசப்படுறோம் நாங்க. திரு பத்ரி, இந்த மானிய குறைப்பாகட்டும், சீர்திருத்தத்தை அடுத்த கட்டத்தில் நகர்த்துற விஷயமாகட்டும், வெளிநாடுகளில் போய் பேசும்போது பிரதமர் பேசுறார். இது வந்து மக்கள் ஒத்துழைப்போட பேசணும்னு சொல்ற அதே வேளையில
இன்னொரு கருத்தையும் சொல்றார். இது வந்து இட் ஷுட் பி இன்சுலேட்டட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ். அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் தராம இந்த ப்ராசஸ் தனியாக நடக்கணுன்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துறார். ஜெட்லி வந்து இன்னொரு படி மேலே போய் அதுக்கான தருணம் வந்தது, நம்ம செய்தே ஆகணும்னு இப்போ சொல்றாங்க. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்டை நோக்கி போகுதான்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, அரசியல் அழுத்தம் அதுக்கு அப்பாற்பட்டு இவர் செய்யணும்னு சொன்னாலும் வெளிநாட்டு மண்களில் போய் வெளிநாட்டு அதிபர்களோடு பேசும்போது இந்த கருத்தை சொல்றதுக்கு காரணம், இந்தியாவுக்கு புற நிர்பந்தம் இருக்கிறதா? நீங்க இந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை வேகப்படுத்துங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, எனவே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி புற நிர்பந்தம் இந்த அரசுக்கு இருக்கிறதா? அதன் வெளிப்பாடாகத்தான் இதை பேசுறாங்களா? இல்ல, புற நிர்பந்தம் இருந்ததுன்னா மற்றவர்கள் பேசுவாங்க, நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இங்க நாம போய் வெளில பேசுறோம். இதனால் வரைக்கும் இந்த மாதிரியாக வெளியில ஓப்பனாக பேசக்கூடிய மாதிரியான அரசுகள் இல்லாம இருந்தது. இப்ப இது பேசினா அது வந்து ஒரு இன்டென்ட்டை காமிக்குது. அது நல்லதா கெட்டதான்னு நம்ம வந்து விவாதித்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு சந்தோஷமா இருக்கிறது வந்து பிரதமரும் நிதியமைச்சரும் இதை வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறது. சப்சிடி ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னாரு. சப்சிடி ஒரு கெட்ட வார்த்தை தான் என்ன பொறுத்த வரைக்கும். டிரெக்டட் ஃபோக்கஸ்ட் சப்சிடி, சோஷியல் நெட், இதெல்லாம் நம்ம நிறைய பேசுறோமே தவிர இங்க இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் அதை வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களே சந்தோஷமாக அந்த வீணடிக்கிறத செய்யறது, அதன் மூலமாக கொழுக்கிறது, அதன் மூலமாக கருப்பு பணத்தை உருவாக்குவது தான் நம்ம நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் தினம் தினம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கீம்லையும் 50% மேல திருடப்படுகிறது. அதனால என்ன பரவாயில்ல, 50% நீங்க வந்து தோராயமாக சொல்லல, எனக்கு சில டேட்டாவோட சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னு கிராமப்புறங்கள்ல தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாயில நான் நேரடியாக போய் பல பேர்கிட்ட கேட்டதுல 6,000 ரூபாய் தான் கடைசியாக பயன்படுத்துவர்களுக்கு வந்து சேருது. அப்ப 50% அங்க போகுது. சிஸ்டத்துல இருக்கிற கோளாறுகள் பண்ணுங்க. நான் சொல்றேன் சத்துணவு திட்டம் இருக்கிறது. அதனால நீங்க அந்த சத்துணவு திட்டத்துல கோளாறு இருக்குன்னா சத்துணவு திட்டத்தை அட்ரஸ் பண்ணுங்க. அதை விட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை என்ன பிரச்சனைனா, இதுல நீங்க 3 பேர் ஒரு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு ஆதரவாளர்களாகவும் ஆனந்த் எதிர்ப்பாளராக இருக்கிறார். அவருக்கு நேரம் தர வேண்டியதா இருக்கிறது. நான் சொல்றேன் பொருளாதார சீர்திருத்தம், இவர் சொல்ற பொருளாதாரம் பெரிய வேறுபாடு இருக்கு. சிதம்பரத்துக்கு வித்தியாசம் இல்ல. நான் மக்களுடைய முகம் சார்ந்த இதென்னு தெளிவுபடுத்திடுறேன். நேத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஜெட்லியும் சிதம்பரமும் கலந்து கொண்ட மீட்டிங்ல நீங்க ஏன் போல்டா முடிவெடுக்கலன்னு சிதம்பரம் ஜெட்லியை பார்த்து கேட்கிற காட்சியை தான் நம்ம பார்த்தோம். நாம நகர்ட்ட வரணும். நீங்க வந்து நீங்க ஒரு ஊழலை சொல்றீங்க, ஊழல் கண்டிக்கப்படணும், தடுக்கப்படணும். அனைத்து மானிய திட்டங்கள்லயும் கூடாதுன்னு சொல்லிருவீங்களா? இல்ல, நீங்க அப்பனா வந்து என்ன செய்யணும்னா இதை கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை நோக்கி விட ஆரம்பிக்கணும். நீங்க எதற்காக வந்து இன்றைக்கு 2 விஷயம் வச்சுப்போம். நீங்க ஏன் வந்து உரத்துக்கு மானியம் கொடுத்துட்டு அரிசிக்கு விலையை ஒரு லோவா நிர்ணயிக்கணும்? உரத்துக்கு மானியம் கிடையாது, அரிசியோட விலையை சந்தை தீர்மானிக்கட்டும். அப்போ வந்து விவசாயிக்கு வந்து வேண்டிய அளவுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து இங்கேயும் கட்டுப்படுத்திட்டு அங்கேயும் கட்டுப்படுத்திட்டு உணவுடைய விலை ஏறட்டும் அப்படிங்கிறனா அதற்கு ஏற்ற வகையில மக்கள்கிட்டையும் வருமானம் வர ஆரம்பிக்கும். அவங்க எதற்கு எதை அலோகேட் பண்ணணும்பாங்க. இப்ப என்ன பெரிய மாரல் ஹசார்ட் நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தர் கொடுத்துறாரு உங்களுக்கு 20 கிலோ அரிசி, 40 கிலோ அரிசி ஃப்ரீயா கிடைக்குது. அப்ப நீ இருக்கிற பணத்தை எடுத்துட்டு நேரா கல்லு கடைக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். சோ நீங்க உன் சம்பாத்தியத்துல நீ வந்து உணவு வாங்கி சாப்பிடணும், அதற்கு தேவையான அளவுக்கு உன்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டா நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துறேன், நான் உனக்கு இதை கொடுத்துறேன், நான் உனக்கு அதை கொடுத்துறேன், இந்த இதற்கு எதிரான ஒரு பேச்சை இன்றைக்கு பிரதமர் பேசுவாரனால் அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது சரியான கருத்துன்னு இது உடன்படுறீங்களா? இல்ல, அதாவது சப்சிடி இவரு பாக்குற பார்வை எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்னன்னா உணவுக்கான சப்சிடி என்பது சாதாரண மக்கள் கொடுப்பது என்பது பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நீங்க ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா எனக்கு 80 ரூபாய் ஃபுட்டுக்காக நான் செலவு பண்ணுறேன், சாப்பாடுக்காக செலவு பண்ணேன், என் கையில 20 ரூபா தான் இருக்கு. அது பொருளாதார சுழற்சியில பெரிய சிக்கலை உருவாக்கும். அதே எனக்கு உணவுக்கு ஒரு மானியம் கொடுக்கப்பட்டு ஒரு 20 ரூபாய்க்கு உணவு கிடைச்சதுன்னா 80 ரூபா நான் சந்தைக்கு எடுத்துட்டு போவேன். அப்போ எசென்சியல் ஐட்டம்ஸை வந்து அரசாங்கம் வந்து அதை ஏற்பாடு செய்வது கொடுப்பது என்பது இன்னைக்கு தேவை. அதுவும் இந்தியா போன்ற ஒரு வளர்ச்சி அடையாத நாடுகள், வளர்ச்சியடையாத நாடுகள், இந்தியா போன்ற வளர்ச்சியடையாத நாடுகள் இது கூடுதலாக கொடுக்கப்படும். இதுதான் பொருளாதாரத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அவங்க வைத்திருக்க கண்ணாடி இருக்குல்ல, பொருளாதாரத்தை பார்க்கின்ற கண்ணாடி, இது ரொம்ப ஒரு கோளாறான கண்ணாடியா பாக்குறேன். இவரோட முழுக்க சிந்தனை முழுக்க அந்த வளர்ச்சிங்கிற பிம்பத்தை நோக்கியே போகுது. அது ஜிடிபி வளர்ச்சி நோக்கி போகுது. சாதாரண மக்கள் அதோட சேர்ந்த வளர்ச்சி என்று யோசிச்சாதான் இந்த சப்சிடி தேவை, அவர்கள் வளர்கின்றவரை சப்சிடி தேவை. அது வளர்ந்த பிறகுதான் நீங்க அடுத்ததை நோக்கி போக முடியுங்கிறத யோசிக்க முடியும். ஆனா இன்னைக்கு வீக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறத பதிரி புரிஞ்சுக்கணும் நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு நிமிடம், நீங்களும் அவரும் வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் தாக்கினா தான் நீங்க நடுநிலையாளர்களையும் காட்டிக்கிறதுக்காக தாக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய கம்யூனிஸ்ட் நண்பரும் நம்முடைய ஆங்கரும். ஏனென்றால் நான் முடிச்சிடுறேன் தயவு செஞ்சு நீங்க பேச குறிக்கல. ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார சீர்திருத்தம்ன்றது அடித்தட்டு மக்களுக்கு உதவக்கூடிய பொருளாதார சீர்திருத்தம். அதனாலதான் நாங்க உணவு பாதுகாப்பு அவங்களா கொண்டு வந்தாங்க.
இதனால தானே நாங்க வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் அவங்களா கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு சிதம்பரமுக்கு ஒரு வியூ இருக்கலாம், நான் மாட்டேன்னு சொல்லல. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ரைட்டிஸ்ட் லெப்டிஸ்ட் எல்லாமே உண்டு எங்க கட்சியில. ஆனா நான் எங்களுடைய கொள்கைகள் என்னன்றது எங்க கட்சி தான் நிர்ணயிக்குது. அந்த கட்சிகள் போன முறை அவங்களுக்கு பல முறை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழு நாராயணன், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். உணவு மானியத்தை குறைக்கிறது, நீங்க உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தீங்க. ஆனால் மானிய குறைப்புன்றது உர மானியத்தை வெகுவாக குறைத்தது மன்மோகன் சிங் அரசு, அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி. நான் பதில் சொல்றேன். இன்றைக்கு நீங்க வந்து இரண்டும் ஒன்றல்ல, இரண்டையும் விமர்சித்ததன் மூலமாக தான் நடுநிலைன்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 4 நாட்களுக்கு முன்னால் ராஜ்தீப் சர்தேசாய் எழுதின புத்தக விழாவில் ப. சிதம்பரமும் ஜெட்லியும் கலந்து கொள்றாங்க. அதுல நடந்த 2 பேரும் முகத்துக்கு நேராக பேசிக் கொண்டதிலேயே போல்ட் டெசிஷன்ஸ் நீட்ஸ் டு பி டேக்கன், இவ்வளவு மெஜாரிட்டி வச்சுட்டு ஏன் இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்காம இருக்கீங்கன்னு ஜெட்லியை பார்த்து கேட்கிற இடத்துல சிதம்பரம் இருக்கிறார். இந்த பட்ஜெட் சிதம்பரமும் ஜெட்லியும் ஒரே கண்ணாடி தான், ஒரே உருவம் தான் அப்படின்னு கார்ட்டூனை போட்டாங்க, ஒரே பட்ஜெட் போட்டாங்க. நீங்க இதுல என்ன மாற்றத்தை எங்களுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு பதில் சொல்ல கொடுறீங்களா? உண்மை மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ரைட் ஆஃப் த சென்டர், லெஃப்ட் ஆஃப் த சென்டர் இருக்காங்க. ஆனா காங்கிரசின் கொள்கை என்றது காங்கிரஸ் கட்சி தான் நிர்ணயிக்கிறது. ஒரு தனி மனிதரான சிதம்பரமோ வேறு மன்மோகன் சிங் மட்டுமோ நிர்ணயிக்க முடியாது. எங்களுடைய செயல்பாடு என்ன? மக்களுக்கு உணவு அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்திலேயே பட்ஜெட்டை குறைச்சது உங்க ஆட்சியிலே தொடங்கிடுச்சு. நாங்க தான் கொண்டு வந்தோம். எவ்வளவு 40,000 கோடி 60,000 கோடி கொடுத்தோம். அதை உபயோகப்படுத்தவில்லை என்பது ஒரு உண்மை. அதை வந்து மாநில அரசுகள் மூலமாகத்தான் நாங்கள் செயல்படுத்த முடியும். அதுல இருக்க லீக்கேஜஸ் மாநில அரசுகளால் தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் அதிமுக திமுக ஆட்சிகள் நடந்ததுன்றது உண்மை. அது ஒன்று. நீங்க உரத்தை விலையை அதிகரித்தோம். தமிழ்நாட்டு அமைச்சரை அழைத்து இந்த தேசிய கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய கலெக்டர்ஸ், நீங்க தமிழ்நாட்டில் இருக்கோம், கடலூர் கலெக்டர் கொடுத்த விருது நான் சென்று அங்கு 128 ரூபாய் வர வேண்டியதுல 128 ரூபாய் தான் மக்கள் கிட்ட வரலாங்கிறது உண்மை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மேபி மற்ற வரல 138 ரூபாய்க்கு 80 ரூபாய் 85 ரூபாய் இது எல்லாம் வரணும்ன்றது அவசியம். ஆனா நீங்க இந்த திட்டமே இல்லன்னா அந்த 80 ரூபாய்க்கும் ஏதேனும் ஒரு பண்ணையார்ட்ட போய் நிக்க வேண்டிய இடத்துக்கு மக்கள் தள்ளப்படுவாங்கன்ற இருக்கிறது. கட்சிகளான்றது மட்டும் தான் நாங்க கொண்டு வந்து நாங்கள் இவர்கள் மூலமாக செயல்படுத்தணும். உரத்தின் நிலையை நினைத்தோம். ஆனா ஆதார் மூலமா நாங்க என்ன சொல்றோம்? டார்கெட் இப்ப வந்துங்க, எனக்கு ரேஷன் கார்டே கிடையாது. எனக்கு எதுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும்? இருக்கக்கூடாது. பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது, அடித்தட்டு மக்களுக்கு இருக்கணும். அதற்காக தான் ரேஷன் கார்டு 20 கிலோ இது. அதனால அதெல்லாம் அவசியம். அதைத்தான் நாங்க செய்யறோம். இதையே ஒழிக்கணும்னு சொல்றாங்க இவங்க. அதுதான் விஷயம். இல்ல, இது ஒரு விவாதத்துக்குரியது. ஏன்னா இதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துல ஏன் எல்லாருக்கும் இலவசம் தர்றீங்க, எல்லோருக்கும் ஏன் அனைவருக்குமான ஒரு உணவு திட்டத்தை தர்றீங்கன்னு சொல்றப்ப அரசின் சார்பில் சொல்ற மிக முக்கியமான விளக்கம் என்பது டார்கெட் பிடிஎஸ்ஆ யூனிவர்சல் பிடிஎஸ்ஆன்னு கேட்கிறப்போ ஏன் யூனிவர்சல் போறோம் அப்படின்னா இன்க்ளூஷன் எரர் எக்ஸ்க்ளூஷன் எரர் இரண்டும் வரும். யாருக்கு தேவையோ நம்ம அமைப்பு ஊழல் அமைப்பு, யார் ஏழை யார் பணக்காரன்னு திட்டவட்டமா சொல்லாத ஒரு அமைப்பு. இதுல வந்து யார் உண்மையான பயனாளியோ அவனுக்கு கிடைக்காமல் போவதுக்கும், யார் உண்மையான பயனாளி இல்லையோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காலகட்டத்தில் மாற்றக்கூட முயற்சி செய்ய மாட்டேன். நான் ஏன்னா இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு அது உபயோகமா இருக்கு, அதனால தான் மாற்றாம இருக்காங்க. டார்கெட் ஐடென்டிஃபை பண்ற காஸ்ட்டை விட யூனிவர்சல் பிடிஎஸ் சீப்னு சொன்னாங்க. அதுதான் ரிசர்ச். அதுக்கு தாங்க இத மாத்த போறீங்க. இது ஊழல் செய்வது நீங்க ஆதரிக்கிறீங்களா எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல. ரேகா திட்டம் ரேகா திட்டம் யூபி 1ல வந்தது. யூனிவர்சல் பிடிஎஸ் வேணும்னு சொல்றதுனாலயே அவங்க எல்லாம் சொல்றவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. பொருளாதார சீர்திருத்தத்தில் மத்திய அரசாங்கத்தின் வேகம் வளர்ச்சிக்கானது அல்லது மக்களை பாதிக்கக்கூடியது என்ற 2 கேள்விகளை வைத்திருந்தோம். மத்திய அரசு காட்டக்கூடிய வேகம் வளர்ச்சிக்கானது என்று 44% நேயர்களும், மக்களை பாதிக்கும் என்று 56% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஏறத்தாழ ஒரு சின்ன மெஜாரிட்டி தான் மக்களை பாதிக்கும்னு சொல்றவங்க. திரு நாராயணன், நிறைவு பகுதி, இந்த பொருளாதார சீர்திருத்த முயற்சிகள் வேகம் பிடிக்கும். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அதுக்கான பல மசோதாக்கள் வரும். அந்நிய முதலீட்டை அனுமதிக்கிறது, தொழிலாளர் சட்டத்தை திருத்துவது, நில கையகப்படுத்தல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவது, இதெல்லாம் வருன்றாங்க. நில சீர்திருத்தத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து கையகப்படுத்தல் மட்டும்தான் காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்த அரசாங்கம் தான் விரும்பியபடி இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதை உங்கள் 4 பொது கேள்வியாக வச்சிடறேன். நீங்கள் தொடங்க. மிக குறைவு. முக்கியமாக நில சீர்திருத்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, ஏழைகள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 4 மடங்கு பணம் தரும். இவங்க வந்து பணக்காரங்களுக்காக ஏழை வயத்தில் அடித்து 90% வேண்டான்னு சொன்னா கூட இவங்க வந்து அதை கொடுக்க போறாங்க. அதற்கான இதை கொடுக்குறாங்க.
ஒரு ப்ராஜெக்ட்ல 6% தான் லேண்டோட காஸ்ட். அது மட்டும் இல்ல, அந்த நில சீர்திருத்தம் மூலமா பாதிக்கப்படுபவர்களுக்கும் நாங்கள் எதிர்த்து தரோம். அதனால இதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். இதை செய்வது தவறு, அடித்தட்டு மக்களுக்கு இது எதிராக இருக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மாநிலங்களவையில வேண்டிய அளவுக்கு எண்ணிக்கை இல்லாதப்ப சில சட்டங்களை கொண்டு வருவதில் பயனே இல்லை. அதனால இந்த ஆண்டுல 2 கட்சிகளும் சேர்ந்து கொண்டு சில நிதி மசோதாக்களை பண்ணிருக்காங்க. ஆனா இப்பொழுது காங்கிரஸ் எல்லாவற்றுக்கும் ஆதரவு தரும் நான் நினைக்கல. அதனால இப்போ ஒரு சில சட்டங்களை ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாக இருக்கக்கூடியதை இப்பொழுதைக்கு விட்டுட்டு ஒரு 2 வருடம் கழித்து எண்ணிக்கை சரியாக வர்றப்ப அதெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அதனால அவ்வளவு வேகமா போக வேண்டியதில்லை இப்பொழுதைக்கு. இல்லன்றீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ராஜ்யசபால. அதனால இப்ப எதுக்கு வீண் பிரச்சனை? மாநிலங்களவையில எண்ணிக்கை வர்றப்ப பாத்துக்கலாம். நில சீர்திருத்த சட்டம் இல்ல, நில ஆர்ஜித சட்டம். அது நில சீர்திருத்த சட்டம் நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு குவிலா இருக்கின்ற நிலத்தை உடைத்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்க விஷயங்கள். ஒன்று மாதிரி டாக்ஸ்ல இன்னைக்கு இருக்கின்ற வரியில சில மாறுதல் என்பது கொண்டு வர வேண்டும். அது கொஞ்சம் அதிகமாக வருமானவர்களுக்கு அதிகமாக வரி விதிக்க வேண்டும் என்ற 2வது இருக்கிறோம். 3வது கடன் கொடுப்பது என்பது, குறைந்த வட்டியில் கடன் கொடுப்பது என்பது முதலாளிகளுக்கு சமூகமாக இருக்கும். அது வளர்ச்சிக்காக நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த 3ம் அரசாங்கம் செய்தால் இந்தியா வளர்ச்சி என்பது போகும். அதை விட்டு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சீர்திருத்தங்கள் என்பது இந்தியாவை பின்னோக்கி தான் செல்லும் என்பதற்கு உதாரணமாக இப்போது சமீபத்தில் வந்திருக்கின்ற ஜப்பானுடைய புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்குது. அங்கு மிகப்பெரிய ரிசெஷனை ஜப்பான் சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பொருளாதார வேகமா செயல்படுத்தினால ஜப்பான் மிகப்பெரிய நெருக்கடியில் இன்னைக்கு ஜப்பான் இருக்கிறது. தொடர்ச்சியாக 2 குவார்டர்ல பார்க்கிறோம். நம்ம ராமூர்த்தி, உங்க நிறைவு. தொழிலாளர் நல சட்டங்கள்ல சீர்திருத்தங்கிறது ஏன்னா 1947க்கு அப்புறம் எந்த சட்டத்தின் மேலும் கையை வைக்கிறதுக்கு எந்த அரசாங்கத்திற்குமே துணிச்சல் வரல. நிச்சயமாக ஃபேக்டரிஸ் ஆக்ட்லையும் இண்டஸ்ட்ரி தொழிற்தாவாக்கல் சட்டத்திலையும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற விஷயங்கள் நான் ஒரு தொழிலாளர் நல சட்டங்களில் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சொல்ல முடியும். நிறைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை அது ஊக்குவிக்கிறமாக தான் இது அமையும். உதாரணமாக 100ங்கிறது 300 அங்கே போகும்போது என்னன்னா நிச்சயமாக அங்கே அந்த லைசன்ஸ் ராஜ் இருக்காது. அந்த ஊழல்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அந்த சிறு நடுத்தர தொழில்களுக்கு இல்லாட்டாலே அந்த தொழில்கள் வளர்ச்சி அடையும். அதனால நிச்சயமா அது தேவை. இந்த இதுல எதிர்பார்க்கலாம்ன்றது பல்வேறு வடிவங்கள்ல பல தவணை வகையில கசப்பு மருந்துகள் வரப்போகுது. அதுக்கு காத்திருக்க போறோம்னு நினைக்கிறேன். மானியம் பற்றி விரிவாக பேசணும். அதுல உர மானியம், உணவு மானியம் போன்றவையெல்லாம் உரியவர்களுக்கு போய் சேர்கிறதா, இதனால் என்ன பலன் சமூகத்துக்கு ஏற்பட்டதுன்ற கேள்வி பலராலும் முன்வைக்கப்படுது, பொருளாதார அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. அதே வேளையில சீர்திருத்தம்ன்ற பேர்ல தனியார் பெரு நிறுவனங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்கம் டேக்ஸ்ல ரிலீஃப், சேல்ஸ் டேக்ஸ்ல ரிலீஃப், இப்படி பல விதமான வரி சலுகைகள் தரப்படுகின்றன. அதனால என்ன பலன் ஏற்பட்டது, அதனால அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன, உரியவர்களைத்தான் அது சென்றடைந்ததா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுவது என்பது குறைவாக இருக்கிறது. அந்த கேள்வி பெருவாரியான நேரங்களில் எழுப்பப்படாமலே கூட போய்விடுகிறது. இதை பற்றியெல்லாம் இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசலாம். உங்கள் லால்வருடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.